3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் லைட்டாக தட்டி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது நல்லா மனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் கட் பண்ணி தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் முருங்கைக்காவையும் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மசாலா பிடிக்காமல் கொஞ்சம் எல்லாத்தையும் விரவி விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும், பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி கொதித்து வந்திருக்கும். இந்த டைமில் சாலை கருவாடு, மத்தி கருவாடு எந்த கருவாடுனாலும் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கிறேன். கருவாடையும் போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கணும். கருவாடோட வாசனை குழம்புல வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், பூண்டு தட்டி போட்டு வத்தல் போட்டு நல்லா தாளித்து மணக்க மணக்க ஊற்றி இறக்கிட்டுனா சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி.